வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தின் பாதிக்கப்பட்ட பகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் வீரசிகாமணி பகுதியில் வயல்வெளியில் வெள்ளம் சூழ்ந்து பார்வையிட வந்த அமைச்சர் வாகனத்தை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் துரத்தி சென்று மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது. அந்த மனுவில் தங்கள் பகுதியில் 50 ஆண்டுகளாக குடிநீர் மற்றும் சாலைகள் வசதி முறையாக இல்லை என்றும் இதனை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆய்வுக்கு வந்த அமைச்சரிடம் வாகனத்தை பெண்கள் ஓடி வந்து மனு அளித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.